வணக்கம். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வீர தீர சூரன் படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த படம் 162 நிமிஷம் ட்ராவல் ஆகுது. இந்த 162 நிமிஷத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு 120 130 நிமிஷம் கண்டிப்பாக ஒரு என்கேஜிங்கை கொடுத்துருக்க ஒரு படம் தான் வீர தீர சூரன். இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா விக்ரம் சார் தான். விக்ரம் சார் ஐ படத்தில், தங்கலான் படத்தில் நிறைய எஃபர்ட் எடுத்து நிறைய அவரை கொடுமைப்படுத்தி நல்ல ஸ்க்ரீன் பிளே இல்லாமல் அவரோட கஷ்டம்லாம் வேஸ்ட்டாக போகிற மாதிரியான படங்கள் எடுத்த காலகட்டத்தில் இந்த அருண்குமார் ஒரு எக்ஸலண்ட்டான ஸ்க்ரீன் பிளேயை அவருக்கு கொடுத்து ஒரு கேஷுவலாக நீங்கள் வாங்க சார் வீட்டிலேருந்து அப்படி வந்த மாதிரி அப்படி நடிச்சுட்டு போகலான்ற மாதிரி அவர் கொடுத்தது எனக்கு ரொம்ப ஆத்மார்த்தமாக இருந்துச்சு. ஒரு அருமையான ஒரு நடிகருக்கு ஒரு சின்ன ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆன மாதிரி இருந்துச்சு. அதுக்கான எல்லா எலமெண்ட்ஸும் இந்த படத்தில் அருண்குமார் வச்சுருந்தார். அருண்குமாருக்கு பெரிய ஹேட்ஸ்அப் சொல்லணும். ஸோ ஜிவி பிரகாஷோட மியூசிக் இதில் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. துஷாரா விஜயன் நல்ல ஒரு இதில் நல்ல ஒரு பேரா மிங்கிளாக இருக்காங்க. இது இந்த படத்தில் ஒரு நல்ல ரொமான்ஸை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பொண்ணாக இந்த துஷாரா இதுக்கப்புறம் பேசப்படுவாங்க அப்படின்றது என்னோட கருத்து. சுராஜ் நடிக்க ஃபஸ்ட்டு தமிழ் படம் தான் இந்த வீர தீர சூரன். இதில் அவரோட ஆக்டிங் இன்னும் சூப்பராக இருக்கும். அவரோட ட்ராவலிங், அவரோட ஸ்பீச், அவரோட டயலாக்ஸ் எல்லாமே படத்தை எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் கொண்டு போனது. அவரோட லாங்குவேஜ் எல்லாத்துக்குமே கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுவுமே இந்த படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ் தான். H.A. சூர்யா பார்த்துட்டிங்கன்னா அவரோட ஆக்டிங் இந்த படத்தில் இதுவரை அவர் பண்ணாத ஒரு ஸ்டைலில் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. அது மிக மிக முக்கியமாக பேசப்படணும். இதுக்குள்ள அவனை முடிக்கணும், அவ்வளோதான் இங்கே எதுவும் மிஸ் ஆகக்கூடாது. ஏன்னா அவர் எப்பயுமே அவரோட டோன் மிமிக்ரி பண்ணுற ஆர்டிஸ்ட் எல்லாமே ஒரு ஏற்ற இறக்கமாக ஒரு டோன் பண்ணுவாங்க. அதெல்லாம் இல்லாமல் இந்த படத்தில் அவர் எக்ஸலண்ட்டாக ஒரு செட்டில்டாக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் குட்டி குட்டியாக நிறைய கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே இந்த படத்தை என்கேஜ் பண்ணி சூப்பராக ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவியாக கொண்டு போயிருக்கு. இந்த படத்தோட மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டியூரேஷன் தான். ஸோ அருண்குமார் நிறைய மாசான சீன்ஸ்லாம் வச்சு நம்மளை ஃபஸ்ட் ஹாஃப்லேயே நல்ல நம்மளை என்கேஜ் பண்ணி சூப்பராக என்டர்டைன் பண்ணிடுவார். செகண்ட் ஹாஃபில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ டவுன் ஆகி கடைசியில் அந்த சண்டைலாம் ரொம்ப நேரம் இழுத்து ஒரு மாதிரி ரொம்ப கசகசனான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது மட்டும்தான் இந்த படத்தோட பெரிய ட்ராப்பாக இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது பாகம் 2ன்னு போட்டிருந்தாங்க. பாகம் 1 இனிமேல் எடுப்பாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இதுலேயே எல்லா கதையுமே சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் என்ன நடக்குது, செகண்ட் ஹாஃபில் என்ன நடக்குது, இது எல்லாமே இந்த பாகம் 2லேயே வச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இது மட்டும் எனக்கு ஒரு பெரிய கொஸ்டினாக இருந்துச்சு. ஒரு மதுரை ஸ்டைலில், மதுரைனாலே அவன் எவனுக்கும் பயப்பட மாட்டான், ஒரு கெத்து இருக்கும் அப்படின்றது இந்த படத்தை சூப்பராக காமிச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப சீன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த டியூரேஷன் மட்டும்தானே தவிர இந்த படத்தில் வேறு எந்த குறையும் சொல்லிட முடியாது. எல்லா நடிகர்களுக்கும், சிறப்பாக நடிச்சிருந்த எல்லா நடிகர்களுக்கும் வாழ்த்துக்கள். மாப்பிள்ளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.